போலீஸ் ஆல்ரெடி உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்க மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த போலீஸ் கிட்ட நீங்க மறுபடியும் கொடுக்குறது அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் வந்து ஆர்கியூ பண்றது இல்ல, அந்த ஆஃபீஸர் வந்து அஸ்ரா கார்க் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸரை நாங்களும் அப்பாயிண்ட் பண்ணல, அது ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணது, கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எஸ்ஐடி தான் அது. அப்போ அதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அட்வொகேட்ஸோட ஆர்குமெண்ட். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்டா ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நடந்திருக்குது. கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, எப்படி அதுக்குள்ள இவ்வளவு பண்ணீங்கன்னு கேட்ட ஒரு கேள்வி வந்து டிவிக்கே வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி. அவங்க ஸ்லாபை பத்தி கேட்கல, ஏன் ராத்திரி பண்ணீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்கு கவர்மெண்ட் சைடுல ஆர்குமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுன்னா 12 மணிக்கு மேல, ஐ மீன் ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல பண்ணலாம், அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும், கலெக்டர் கிட்ட வேணும், அதை எடுத்துட்டு தான் நாங்க பண்ணுவோம். பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல புதுசா வந்திருக்கிறது என்ன, ஜட்ஜ் கேட்டுக்கிற ஒரு புது பாயிண்ட் என்னன்னா எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி இத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்கிறது. இது வந்து டிவிக்கேவோட எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்கிற கேள்விகள்ல ஒரு பிஓவி அவங்க கொஞ்சம் ஃபேவரபிளா இது பார்க்கலாம். அதனால தான் வந்து இந்த ஒரு கேள்வியை வந்து டிவிகே சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறாங்க. இத ஒரு காரணமா வச்சு கூட அவங்க எஸ்ஐடியோ இல்ல வந்து ஒரு சிபிஐயோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஸோ ஜட்ஜ் வந்து ரிசர்வ் பண்ணிருக்காங்க, இனிமே தான் ஜட்மெண்ட் வரும். ஆர்குமெண்ட் என்ன இருந்தாலும் கடைசியில் ஜட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இல்ல எதுவுமே கிடையாது, நீங்க மறுபடியும் போங்க, ஸ்டேட்டோட எஸ்ஐடி தான் அதே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதா கூட இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வேற ஆர்கியூ பண்ணாங்க டிவிகே சைடுல இருந்து. ஒரு சிங்கிள் எக்ஸ் ஜட்ஜோட ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க, ஆனா அதுக்கான ப்ராப்பரான ஆர்டர் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நடக்கலாம்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து டிவிகே சைடுல இருந்து வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து அது எல்லாத்தையுமே டினை பண்ணி டிவிகே லேட்டா வந்தது தான் இது எல்லாத்துக்குமே ஒரே காரணங்கிறது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கோர்ட் வந்து நிறைய ஆர்குமெண்ட் கவர்மெண்ட் எடுத்து வைக்கிறப்போ நீங்க அதுக்குள்ள போகாதீங்க, இதுக்குள்ள போதீங்க, இந்த ஒரு இதுல இருங்க அப்படிங்கறத நிறைய இடத்த சோ ஆர்குமெண்டா நம்ம பாக்குறப்போ டிவிகே ஹேட் அப்பர் ஹேண்ட் இன் தி சுப்ரீம் கோர்ட் டுடே அப்படிங்கறத வந்து அப்சர்வேஷனா நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒபினியன், இது நான் சொல்றது. இது பாக்குறப்போ அப்படிதான் இருந்துச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதான் ஒபினியன். சோ இது வந்து இருந்துச்சு. நான் ஹை கோர்ட்ல பத்தி பேசுறப்ப எப்படி டிவிகேக்கு வந்து இது ஒரு பெரிய செட்பேக்னு சொன்னோம், இன்னைக்கு டிவிகேக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து போய் அவங்க ஆன்சர் நிறைய இதுக்கு வந்து நாங்க ஆன்சர் பண்றோம் நாங்க எடுத்து வந்து பாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, எப்படி வந்து பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நாங்க ஆன்சர் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல ஜட்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜட்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் ப்ராபபிலி நாளைக்கு வீடியோல அந்த ஜட்மெண்ட் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.